Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது குறித்து ஆராய கள ஆய்வு குழுக்களை ஸ்டாலின் நியமித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் 23 பேருடன் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பாளர்கள் சிலர் கூறியதாவது: கட்சி கொள்கைகளை பரப்பும் நிர்வாகிகளுடன் ஸ்டாலினும் உதயநிதியும் ஆலோசனை செய்ய உள்ளதாக எங்களை அழைத்தனர். கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது ஒருமுறை கூட எங்களை அழைத்து பேசியதில்லை. தோல்விக்கு பிறகாவது அழைக்கின்றனரே என ஆர்வத்தோடு சென்றோம். ஆனால் தன் மனதிலிருந்து ஒரு வார்த்தையை கூட ஸ்டாலின் பேசவில்லை. அவரது உதவியாளர் தினேஷ் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்தார். அப்போதே வெறும் கண்துடைப்பு கூட்டம் என்பது தெளிவானது. பின்னர் எங்களை பேசுமாறு கூறினர். அதையும் ஸ்டாலினும் உதயநிதியும் காது கொடுத்தே கேட்கவில்லை. திமுகவின் அடிநாளமே கள அரசியல்தான். அதை உதயநிதி செய்ய வேண்டும் என ஒருவர் பேசினார். அப்போது விஜய் கள அரசியல் செய்துதான் முதல்வர் ஆனாரா? பிரச்சனை சார்ந்த அரசியல் செய்தால் போதும் என உதயநிதி கூறிவிட்டார். இப்படி செயல் திட்டங்கள் குறித்து பேசும்போதெல்லாம் தடை போட்டுக் கொண்டே இருந்தனர். இறுதியாக அச்சு ஊடகம், காட்சி ஊடகத்தை எப்படி கையாள வேண்டும் என பாடம் எடுக்கப்பட்டது. இதைத்தான் ஆட்சியில் இருந்தபோது பெண் நிறுவனம் செய்தது. மீடியாக்களை கவர்வதை விட மக்களை கவர வேண்டும் என்ற யதார்த்தம் தலைமைக்கு இன்னமும் புரியவில்லை. இந்த பணியை செய்ய பரந்தாமன், அபிசுல்லா, சூர்யா, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு கூட இன்னும் அமைக்கவில்லை. எந்த தொலைக்காட்சியில் யார் பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்க பலவேசம் என்பவரை நியமித்துள்ளனர். ஆட்சியில் இருந்தபோதும் இவர்தான் இந்த பணியை மேற்கொண்டார். மீண்டும் அவரிடமே பணியை கொடுத்துள்ளனர். இவ்வளவு பெரிய தோல்விக்கு பின்னும் தலைமை பாடம் கற்கவில்லை. இவ்வாறு அவர்கள் கூறினர்.